சந்திரசேகரன் சந்திரசேகரன் சொல்லக்கூடிய கருத்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தா இருக்கும் இன்றைய அரங்கில். ஏன் அப்படின்னா, முந்தைய ஆட்சி காங்கிரஸ் இருந்த ஆட்சி, இப்போது ஆட்சி காங்கிரஸ் இருக்கக்கூடிய ஆட்சி. உண்மையிலே சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுக்கள் திமுக பல முறைகேடுகளை செய்தது கடந்த ஆட்சியில். அதிலிருந்து தப்பிப்பதற்காக தான் இந்த ஹார்ட் டிஸ்க் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இல்லை தாவேகா தன்னுடைய குறைகளை கடந்து செல்வதற்காக இது போன்ற ஒரு பிரச்சாரத்தை பயன்படுத்துறாங்கன்னு எடுத்துக்கலாமா? இல்லை, ரெண்டுமே முக்கியத்துவம் வாய்ந்தது. ரெண்டுல உண்மைதான், நீங்கள் சொல்றது உண்மை. அதில் இரண்டாவது செய்தி, தாவேகா ஆட்சிக்கு இன்னும் ஒரு மாதம் கூட ஆகலை. ஒன்று. இரண்டாவது, அவங்க ரிவ்யூ மீட்டிங்ஸ் மட்டும்தான் இப்போதைக்கு நடத்திக்கிட்டு இருக்காங்க. என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு நடவடிக்கைகள் மட்டும்தான் அவர்கள்ட்ட ஆன்கோயிங் நடந்துகிட்டு இருக்கு. அதில் கடந்த ஒரு 10 நாட்களுக்கு முன்பே இந்த புகார் அளிக்கப்பட்டதாக அவர் அமைச்சர் தெரிவிக்கிறார். அப்படின்னா என்ன, ஒரு ஆட்சிக்கு ஒரு செகண்ட் அடுத்த வாரமே இது கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால வந்த உடனே இவங்க காப்பாற்றுறதுக்காக போய் ஹார்ட் டிஸ்க் எல்லாம் ஃபர்ஸ்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. இவங்க எடுத்து அவங்கள காப்பாற்றணுங்கிற வாய்ப்பு இல்லை. ஒரு வாய்ப்பு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு செய்தி இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, கடந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியிலிருந்து நீங்கள் கணக்கெடுத்தீங்கன்னா, அந்த ஆட்சியை இவர்கள் காப்பாற்றுவதும் இவர்களுடைய தவறை அவர்கள் மறைப்பதுமாகத்தான் இந்த 2 ஆட்சிகளும் கடந்திருக்கின்றன நான் எடுத்துக்கிறேன். தாவேகாவும் அதே ஒரு நிலைப்பாட்டை எடுக்கலாம் இல்லையா? எப்படி எடுக்க முடியும் தான் நான் கேட்குறேன். ஏன்னா இன்னும் அவர்கள் அதற்கான எந்த விதமான முகாந்திரமும் இல்லாத சூழ்நிலையில். ரெண்டாவது, இவங்கள் 2 பேரும், அதாவது எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வருவதற்கு திமுக ஆதரவு அளிக்கின்ற நிலைக்கு வரைக்கும் சென்றதை வைத்து பார்க்குறேன் நான். நீங்கள் அதுலேருந்து நான் தொடருது இந்த விஷயம். எதுலேருந்து சந்தேகம் எனக்கு வருகிறதுனா, 2 பேரும் வாழ்நாள் எதிரி. திமுகவும் அதிமுகவும் தான் எதிரியான எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய ஒரு கட்சிகள். ஒரு விஜய் அவர்கள் வரக்கூடாது என்பதற்காக எடப்பாடி பழனிசாமியை கூட ஆதரித்து அவரை முதலமைச்சராக்க சம்மதிக்கிற அளவிற்கு வந்திருக்கிறது திமுக என்று சொன்னால் அங்கு என்ன உள்நோக்கம் இருக்கிறதுன்றது அப்போதான் பின்னோக்கி செல்லும் பொழுது நீங்கள் கொடநாடு கொலை கொள்ளை வழக்குலேருந்து எடுக்க வேண்டியிருக்கு. நீங்கள் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் ஏன் மறைக்கப்பட்டது, ஏன் அதை வெளிக்கொண்டு வரல இவங்க, அதை செஞ்சிருக்கணும். இப்போ அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் ஒரு பந்தம் இருக்கு. அவங்க 2 பேருமே மாறி மாறி ஆட்சிகள் மாறும்போது காப்பாற்றி கொண்டு விட்டார்கள். தாவேகாவுக்கு அப்படி என்ன தேவை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சந்திரசேகரன் கண்டிப்பாக ஏற்படாத போது இது காணாமல் தான் போயிருக்கு. ஒன்று, அது ஒரு செய்தி. இரண்டாவது, நீங்க அந்த ஆட்சியிலும் சரி, எடப்பாடி பழனி, நான் அறப்போர் இயக்கத்துடைய நிறைய செய்திகளை நான் பார்த்துருக்கேன். அவர்களுடைய டாக்குமெண்ட்லாம் எனக்கும் அனுப்புவாங்க, நானும் படித்திருக்கிறேன். அவர்களுடைய வழக்கு போடுறதெல்லாம் படிச்சிருக்கேன். படிக்கிறப்ப கோர்ட் வரைக்கும் பல நேரங்களில் கோர்ட்டு படிகளில் இன்னும் சில வழக்குகள் இருக்கிறதான் பார்க்குறேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் குறிப்பாக சொல்ல போனால், ஒன்று, அந்த எல்இடி தெரு விளக்குகளை மாற்றுவதற்கு எல்இடி பொருத்தி எல்இடி விளக்குகள் மாற்றுகிறோம்னு சொல்லி 600 ரூபாய் மதிப்புள்ள எல்இடி விளக்கை 4500 ரூபாய்க்கு வாங்கினாங்க. வாங்கி கிட்டத்தட்ட 700 கோடி ரூபாய், 690-700 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு அதில் முறைகேடு, அதில் டிவிஎஸ்சி திமுகவில் ஃபைல் பண்ணி கவர்னர்கிட்ட பெண்டிங் இருக்குன்னு இன்றைக்கு வரைக்கும் அந்த கேஸ் எடுக்கப்படல. அது அப்படியே பெண்டிங் இருக்கிறது, ஆறப்போடப்பட்டு விட்டது. அது மாதிரி இவர் சொன்னது மாதிரி, சார் சொன்னது மாதிரி, வந்த உடனே நிலக்கரி காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்கல்ல. பல லட்சம் டன் நிலக்கரி காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன ஆச்சு, எப்படி காணாமல் போச்சுன்றது இன்னைக்கு வரைக்கும் சொல்லல. இது மாதிரி பல கேள்விகள் எழுதுகிட்டே இருக்கு. இப்பொழுது அதன் தொடர்ச்சியாக கடைசியில் டிரான்ஸ்ஃபார்மர் ஊழலில் நிற்குது. இந்த இடத்துல கடைசியாக திமுக ஆட்சியில் அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் ஊழல் நடந்திருக்கிறது என்று ஒரு சிபிஐயில் இருக்கிறது. சிபிஐயில் அது சம்பந்தமான விவரங்களை எல்லாம் தந்திருப்பதாக அமைச்சர் சொல்றார். நாங்கள் ஏற்கனவே காணாமல் போயிருக்கு. கண்டிப்பாக அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த ஹார்ட் டிஸ்க் ஏன் காணாமல் போயிருக்கும், யாருக்காக காணாமல் போயிருக்குன்ற ஒரு கேள்வி எழுது இல்லையா? அதுதான் இந்த கடந்த 2 ஆட்சிகளுடைய விஷயங்களுமே இருந்திருக்கலாம். 2 ஆட்சியினுடைய தொடர்ச்சியாக தான் நான் இதை பார்க்குறேன். நீங்க 2 ஆட்சியிலுமே முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படும் போது அதற்கான நம்ம ரெண்டு கட்சிகளையுமே வெவ்வேறு கோணங்கள்ல பார்க்கணும். 5 ஆண்டுகள் ஆட்சி நடத்தியவர்களா, 5 ஆண்டுகளுக்கு முன்பு ஆட்சி நடத்தியவர்களான்ற ஒரு கேள்வி எழுது. இல்ல, அதுதான் 5 ஆண்டுகள் ஆட்சியை தான் தாவேகா கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க அப்படின்றப்போ 5 ஆண்டுகள் திமுக. அதுதான் 2 செய்தி சொன்னேன்னா, முதல் ஆட்சியில் அந்த எல்இடி விளக்கு பிரச்சனை ஒன்று இருக்கு. அதே மாதிரி பல லட்சம் டன் நிலக்கரி காணாமல் போச்சுன்னு இப்ப வந்த திமுக ஆட்சி வந்த உடனே சொன்னாங்க, காணாமல் போயிருக்கிறதுன்னு அதிர்ச்சி தகவலா சொன்னாங்க. அது 2ம் கடந்த ஆட்சி. அது நிறைய இருந்திருக்கலாம். ஆனால் கடந்த ஆட்சியில் அது மாதிரி திமுக அதிமுக 2 பேருமே திட்டமிட்டு தான் ஹார்ட் டிஸ்க் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா? சொல்றது அந்த பார்வையில் இல்ல, 2 பேரையுமே காப்பாற்றுவதற்காக எடுக்கப்பட்டிருக்கலாம் தான் எனக்கு அதே கேள்வி. யார் எடுத்திருப்பாங்கன்னு என்ன சொல்ல முடியும்? இப்போ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க, எடுத்திருப்பாங்கன்னு சொல்லியிருந்தா அவர் அமைச்சரே சொல்லியிருப்பாரு.
அது அதுல இருக்கிறப்ப அந்த வழக்குல இருக்கிறப்ப நம்ம அதை பத்தி எப்படி பேச முடியும்? யார் எடுத்திருப்பாங்கன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? இல்ல இன்னைக்கு கூட யாரோ ஒரு ஒப்பந்த ஊழியர் அந்த முறைகேடு வழக்கு 2 அரசியல் கட்சிகளை சார்ந்தது. அப்போ அந்த முறைகேடு வழக்கு வெளியில வராம இருக்கணும், தாவேக்கா விசாரணை நடத்தாம இருக்கணும் அப்படின்னா 2 பேர்ல யாரோ ஒருவர் தான் செஞ்சிருக்கணும். இன்றைக்கு கூட இல்ல, அதுதான் விசாரணை நடத்தி இன்றைக்கு கூட ஒரு ஒப்பந்த ஊழியர் கைது பண்ணிருக்கிறதா ஒரு செய்தி வந்திருக்கு. அதனால இதன் தொடர்ச்சியாக என்ன நடக்கிறது என்பதைத்தான் நம்ம பார்க்கணும். அதை பொறுத்து தான் நம்ம முடிவெடுக்க முடியும். திரு சந்திரசேகரன், ஒரு பக்கம் ஹார்ட் டிஸ்க் தொலைந்து போன விவகாரம், மற்றொரு பக்கம் தமிழ்நாட்டினுடைய முக்கிய பிரச்சனையாக அந்த மின்வெட்டு பிரச்சனையும் இருக்குது. தேர்தலுக்கு முன்பு வரை, தேர்தல் முடிவுகள் வரை தமிழ்நாட்டில் இல்லாத ஒரு மின்வெட்டு தாவேக்கா ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு மின்வெட்டு அதிகமாகவே இருக்குது அப்படின்ற ஒரு பொதுவான குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. இது பல ஊடக செய்திகளில் உறுதிப்படுத்த முடிகிறது. நள்ளிரவு நேரங்களில் போராட்டங்கள் தொடர்கிறது. உண்மையிலே என்ன நடக்கிறது? தாவேக்கா அரசின் மீது ஒரு களங்கம் விளைவிக்க திமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய செயல்னு எடுத்துக்கலாமா, இல்லை இன்னும் இந்த ஆட்சியை புரிஞ்சுக்க முடியல தாவேக்கா ஆட்சியாளர்களுக்கு, அதனுடைய வெளிப்பாடு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இல்லை, இது ஒரு இயற்கையாக நடப்பதாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா பிரதமர்லாம் சொன்னதை பார்த்தோம். நம்ம வணிக சிலிண்டர் விலை உயர்வு இப்போ தான் சமீபத்து காலமாக தான், இந்த ஒரு மாதமாக தான் வணிக சிலிண்டருடைய விலை அதிகமாகி ஹோட்டல்களில் இண்டக்ஷன் ஸ்டவ்லேருந்து எலக்ட்ரிக் அடுப்புகள் உபயோகத்திலிருந்து எல்லாமே அதிகப்படியான உபயோகம் ஒன்று. இரண்டாவது, அதிகபட்ச வெப்பநிலையும் இந்த ஒரு 14 ஆண்டுகளில் இந்த மே ஜூனில் அதிகமாக இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. உச்சபட்ச வெப்பநிலை இருக்கிறதுன்றாங்க. அதுவும் ஒரு காரணம். அதிக யூசேஜும் அதிக காரணம். ஏன்னா ஒரே நாளில் மின் உற்பத்தி செய்து அதை சரி கட்ட முடியும்னு நான் நினைக்கல. ரெண்டாவது, இவங்க மின் வாரியத்திலேருந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்கிறது என்னன்னாக்கா, அந்த அதாவது அதை மெயின்டெனன்ஸ் இருக்குல்ல, அதில் சில பழுதுகள் நிறையா இருக்குது, அதுலேயும் சில குறைபாடுகள் இருக்குது. அதனால் ஆனால் மின் உற்பத்தி சரியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறது என்னன்னா, மின் உற்பத்தி எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ற மின் உற்பத்தி இருக்கிறது. ஆனால் அது டிஸ்ட்ரிபியூஷன் லைனில் பிரச்சனைகள் இருக்கிறது, பழுதுகள் இருக்கிறது, அது சரி செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறதுன்றது மாதிரி சொல்கிறாங்க. அது ஒரே நேரத்தில் பயன்பாடு இருக்கும் பொழுது இந்த மாதிரி குறைபாடுகள் இருக்கும்னு நான் யூகிக்கிறேன். ஆனால் மே 10ஆம் தேதிக்கு முன்பு இந்த குறைபாடு இல்லையே, 10ஆம் தேதிக்கு பிறகு இந்த குறைபாடு ஏன் ஏற்படுது? அதே அளவுக்கு மின் உற்பத்தி எவ்வளவு தேவையோ அதே தான் முந்தைய ஆட்சியிலையும் உற்பத்தி செஞ்சாங்க, இப்பயும் உற்பத்தி செய்யறாங்கன்னு சொல்லி திரு சந்திரசேகரன் ஒத்துக்கிட்டீங்க. ஆனா ஏன் மே 10க்கு முன்பு இருந்த நிலை இப்ப இல்ல? அதைத்தான் நான் குறிப்பிடுவது என்னன்னா, நீங்க மே 10 வரைக்கும் தேர்தல் முடிவு வரைக்கும் சிலிண்டர் விலை, பெட்ரோல் விலை, டீசல் விலை எல்லாம் உயர்த்தல, கவர்மெண்ட் உயர்த்தல. அந்த எலெக்ஷன் ரிசல்ட் முடிஞ்ச மறுநாள்ல இருந்து ஆரம்பிச்சிட்டாங்களே அவங்க எல்லா பொருந்தாதுன்னு நினைக்கிறேன். இல்ல, ரெண்டுக்கும் எப்படி பொருந்தும்? சிலிண்டர் விலை உயர்த்தப்படுகிறது, அதுக்கு பின்புலத்தில் அரசியல் காரணங்கள். அப்ப மின்வெட்டுக்கு அரசியல் காரணங்கள் இருக்கா? இல்லங்க, சிலிண்டருக்கு மாற்றாக நீங்க எலக்ட்ரிக் யூஸ் பண்றதுனால சொல்றேன் நான். யூசேஜ் ஒரே நேரத்துல அதிகப்படியான உபயோகம் இருக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த மின்வெட்டு இருக்கலாம். தட்டுப்பாடு திமுக ஆட்சியிலும் இருந்துச்சு இல்லையா? திமுக கடைசி பீரியட்ல போர் காரணமா சிலிண்டர் தட்டுப்பாடு இருந்துச்சு. இல்ல, தட்டுப்பாடு இருந்த போது மின்சார உபயோகம் அதிகமாச்சு இல்லையா? ஆனா அப்போ சீரா இருந்தது இல்ல, அதற்கு பிறகுதான் அதிகமாச்சுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சதுக்கு பிறகு இல்ல, மே 10ன்னு இல்ல, அதாவது அந்த காலகட்டங்கள்லயே ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு. நீங்க அந்த காலகட்டங்கள்லயே உங்களுக்கு இதற்கான தட்டுப்பாடு விஷயங்கள் ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கு. இந்த தாவேக்கா அரசு, புதிய அரசுன்றது மின்சாரம் மட்டும் கிடையாது, பல இதில் துறைகளில் சவால்கள் இருக்குங்கிறத நான் முதல்ல பார்க்குறேன். ஆனால் இவர்கள் ஒரு சரியான முன்னெடுப்பை மட்டும் செய்கிறாங்க அப்படிங்கிறத மட்டும் நான் பார்க்க முடியுது. என்னென்னா, ஒன்று, எல்லா துறைகளிலும் ஊழலை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. இன்றைக்கு கூட ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் எல்லா ஆஃபீஸ்லேயும் டிவிஎஸ்சியுடைய ரெய்டு, அது மாதிரி சிஎம்டிஏல கமிஷன் கொடுக்கக்கூடாதுன்னு வெளிப்படையாகவே அறிவிச்சு, யாரும் கமிஷன் கேட்டால் எங்கள்கிட்ட சொல்லுங்கள், கமிஷன் கேட்கக்கூடாது அப்படிங்கிறத வெளிப்படையாக அறிவிச்சிருக்காங்க. ஏன்னா எந்தெந்த துறைகளில் ஊழல் இருக்கும்ன்றது தெரியும். அது மாதிரி கனிம வளம், ஆட்சியில் இப்போ கமிஷன் இருந்திருக்கிறதுன்னு தானே இப்ப சொல்றாங்க. இல்ல, இருந்துச்சான்னு தானே, இருந்ததுனால தானே இப்ப சொல்றாங்க. அதை இருந்ததுனால தான் நிறுத்திருக்காங்க, இல்லாததை நிறுத்த முடியாது இல்ல. அது மாதிரி உங்களுக்கு கனிம வள பிரச்சனைகள், நீங்க ஒரு ஆட்சியில அதிகப்படியான சுரண்டல்கள் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா கனிம வளத்துல தான் அதிகமா இருக்கிறதா பல ஆண்டுகளாவே சொல்லப்பட்டு வருகிறது. இப்ப இல்ல, கடந்த அதிமுக ஆட்சி காலத்திலையும் சரி, சகாயம் குழு அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம், செய்திகள்லையும் சரி, நேரடியாகவும் பார்த்துருக்கோம்.
ஆக அதையெல்லாம் கட்டுப்படுத்தி முறைப்படுத்தக்கூடிய ஒரு அரசு அதற்கான முன்னெடுப்பை செய்கிறத நம்ம பார்க்க முடியும். ஒரு சில இடங்கள்ல இந்த ஊழல்களை கட்டுப்படுத்தணும். ஊழல்களை கட்டுப்படுத்தினாலே உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும் தீருங்கிறது தான். மின் தட்டுப்பாடுக்கு தாவேக்காவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அது இயற்கையா ஏற்படுற ஒண்ணு இல்லை, இயற்கையாக ஏற்படுகிறது. இன்னொன்று, அவர்களுக்கு அந்த சொன்ன மாதிரி ஒரு புதியவர்களாக இருப்பதனால் அதை புரிந்து கொண்டு செயல்படுவதும் சிரமப்படுகிறார்கள் என்று கூட எடுத்துக்கலாம். பணியாளர்களோ பழைய ஆட்கள் கண்டிப்பாக அவர்கள் செய்யணும், அவர்கள் செய்திருக்கலாம். இப்போ செந்தில் பாலாஜி முன்னாடி மின்துறை அமைச்சராக இருந்தார். செந்தில் பாலாஜி களத்துல இறங்கி எங்க கரண்ட் இல்லை அப்படின்னு பார்க்க முடியாது, நிர்மல்குமாரும் பார்க்க முடியாது. இவர்களுடைய உத்தரவின் பெயர்ல அவங்க சீஃப் இன்ஜினியர்ல தொடங்கி எல்லா வேலையும் அந்த அதிகாரிகள் ஒரே மாதிரி இருக்கும்போது ஏன் நிலைமை மட்டும் மாறுது? அதுலதான் அவர் மின்துறை அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, பல இடங்கள்ல பழுதுகள் சீரமைக்க வேண்டியது நிறைய இருக்கு, அதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்ன்றத விஷயம். சந்திரசேகர் சார், அதுதான் புரிஞ்சிருச்சு. அந்த பழுதுகள் 10ஆம் தேதிக்கு பிறகு ஏன் ஏற்பட்டதுன்னு தான் அது மின்வாரியம் தான் விளக்கணும். ஏன்னா அவர் என்ன அரசியல் ரீதியா அவர் மின்துறை அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, சிலர் இருக்கின்ற கருப்பாடுகள் வேலையாகவும் இருக்கலாம்ன்ற ஒரு தகவலையும் சொல்றாரு. நான் அதை குறிப்பிட விரும்பல, ஏன்னா அவர் ஒரு அரசியல் ரீதியாகவும் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அதை நான் இந்த மூலமா சொல்ல முடியும். அதுவும் இருக்கலாம் அப்படிங்கறத சொல்றாரு. ஓகே, அப்படியும் இருக்கலாமாங்கிறது விசாரணையில தான் தெரியும். சந்திரசேகரன், நிறைவா அவர் சார் சொன்ன மாதிரி இதை எல்லோருமாக, அதாவது மின்துறையே மொத்தமாக வேலை செய்து அதை சரி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. அது ஒரு சவாலான பணி தான் தாவேக்கா அரசுக்கு. எடுத்த உடனேயே பல சவால்களில் இது ஒரு சவால். ஏன்னா கோடை காலத்தில் கரெக்டாக இருந்திருக்கு, அதுவும் பீக்கில் எவ்வளோ யூசேஜில் இது வரைக்கும் இல்லாத பீக்குக்கு வந்திருக்கு. இது வரைக்கும் 22,000 மெகாவாட்டாக ஏதோ ஒரு லெவல் சொல்கிறாங்க இப்போ யூசேஜ். அதற்கான மின் உற்பத்தி இருக்குது என்று சொன்னால் கூட, அவர் சொன்ன மாதிரி இந்த டெண்டர்லாம் கேன்சல் பண்ணதுனால மறுபடியும் ரீடெண்டரு அதற்கான விஷயங்களும் இவர்கள் எதிர்நோக்கி இருக்காங்க. அதை சரி செய்வார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. கண்டிப்பாக அவர்கள் ஆய்வு செய்து அதனை விரைவில் சரி செய்து மக்களுக்கான இந்த மின் தட்டுப்பாட்டை போக்க வேண்டிய கடமை இந்த அரசுக்கு இருக்குது. கண்டிப்பாக செய்வார்கள் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கிறது.